everyone, welcome back to our channel. Hope everyone is doing good and we are doing good. நமக்கு சின்ன வயசுல பிடிச்சிருந்த ஒரு திங் வந்து இப்போ நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து இருக்காது. அதே மாதிரி நமக்கு சின்ன வயசுல பிடிக்காத ஒரு ஐஸ்கிரீம் ஃபிளேவர் இப்போ வந்து நமக்கு பிடிச்சிருக்கலாம். இதான் என்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஃபிளேவர் அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட பிலீஃப்ஸ், இன்ட்ரெஸ்ட், நம்மளோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து வளர வந்து ஒவ்வொரு நாளும் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் வந்திருக்கும். லைக் சேஞ்ச் இஸ் தி ஒன்லி கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கேஸில் வந்து நான் யூஜி படிச்சுட்டு இருக்கும் போது ரெட் பண்ண ஒரு நாவல் வந்து இப்போ நான் பிஜி எல்லாமே ஆஃப்டர் ஃபினிஷிங் மை பிஜி லைக் 22ல் டீனேஜில் ரெட் பண்ண அதே நாவலை வந்து அடல்ட்ஹுட்டில் வந்து ரெட் பண்ணுறப்போ எனக்கு என்ன மாதிரி ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கு, எனக்கு வந்து எதுவும் ஒப்பீனியன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் டுடே இன் திஸ் வீடியோ we are going to see a novel called Ugly Love by Helen Hoover. ஸோ இந்த நாவல் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆத்தர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ வெரி ஃபேமஸ் அமெரிக்கன் ரைட்டர். அண்ட் நான் யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஆத்தர் வந்து அந்நியத்துக்கு ஃபேமஸாக இருந்தாங்க. அண்ட் இவங்களோட புக்ஸ், அந்த புக்ஸில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்நியத்துக்கு ஓவர் ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த புக்ஸ்டாகிராம், புக் டாக் எல்லாத்துலேயுமே வந்து கொலன் ஹூவர் புக்ஸ் அண்ட் இவங்களோட அந்த புக்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் கேரக்டர்ஸ், அதே ஆத்தர், அதே புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அநியாயத்துக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு புக்கா, இதெல்லாம் வந்து ஒரு கேரக்டரா, டோட்டல் ஃபக்டப் கேரக்டர்ஸ், இதை ஏன்டா இப்படிலாம் வந்து நீங்க ஓவர் ஹைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தரை வந்து இப்போ பண்ணிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம பிளாட் வந்து பார்க்கலாம், இந்த நாவல் பத்தி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த நாவலோட நேம் வந்து அக்லி லவ். அண்ட் இதோட பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதோட ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து 2 ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து இருப்பாங்க, மேல் ப்ரொட்டாகனிஸ்ட், ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட். நம்ம மேல் ப்ரொட்டாகனிஸ்டோட நேம் வந்து மைல் அண்ட் ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்டோட நேம் வந்து டேட். அப்பயும் சரி இப்பயும் சரி எனக்கு இந்த நாவலில் வந்து இந்த ஆத்தர் கிட்ட வந்து எனக்கு பிடிச்சது என்னன்னா முக்கால்வாசி உங்களோட எல்லா புக்ஸ்லயுமே வந்து மல்டிபிள் பிஓவிஸ் வந்திருக்கும். அந்த மேல் ப்ரொட்டாகனிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கும், அவனோட பர்செப்ஷனும் இருக்கும், இவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவுமே வந்து நம்ம ஃபீமேல் லீடோட பாயிண்ட் ஆஃப் வியூவுமே வந்திருக்கும். ஸோ இந்த நாவல்லையுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சாப்டர் வந்து நம்ம டேட்டோட பிஓவிலேருந்து போச்சுன்னா, 2வது சாப்டர் வந்து மயிலோட இது, 3rd சாப்டர் வந்து டேட்டு, அதுக்கடுத்து மயில், அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு இது வந்து இதுவாயிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட் பற்றி இருக்கும். டேட்டோட இது பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே வந்து ப்ரெசென்ட்ல வந்து எப்படி போயிட்டு இருக்கு, ப்ரெசென்ட் இது வியூவில் வந்து இருக்கும். நம்ம மயிலோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே வந்து பாஸ்ட்ல இருக்காங்க, 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அவனோட லைஃப் வந்து என்ன மாதிரி இருந்துச்சு, 6 இயர்ஸ் பிஃபோர் வாட் சார்ட் ஆஃப் லைஃப் ஹி ஹேட் அப்படின்ற மாதிரி இருக்கதான் வந்து மயிலோட பிஓவி வந்து இருக்கும். ஸோ இப்போ டேட்டோட பிஓ வந்து டேட்டோட லைஃப் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஷி இஸ் 24 ஐ கெஸ். அவள் வந்து 24 or 25 இருப்பா. ஜாப் வந்து தேடிட்டு இருப்பா, நர்சிங் அந்த கோர்ஸ் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு. ஸோ இப்போ இவளுக்கு இவளுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் எதுவுமே ஸ்டே பண்ணுறது இல்லைன்றதுனால இவளோட பிரதரோட வீட்டில் வந்து இவளுக்கு வந்து ஒரு எல்டர் பிரதர் வந்து இருப்பான், அவனோட நேம் வந்து கார்பர். ஸோ இந்த பிரதரோட அவனோட பிரதர் வந்து இவளுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவான், நீ என்னோட அப்பார்ட்மெண்ட்ல நீ வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஸ்டடியான இன்கம் வந்து நீ ஏர்ன் பண்ற வரைக்கும் நீ என்னோட அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவான். இவளை வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பிரதர் கூட வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து மூவ் இன் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. ஸோ இவ கரெக்டாக மூவ் இன் பண்ண போவா, அப்பதான் நம்ம மேல் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து பார்ப்பா. ஸோ அந்த சீன் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக வந்திருக்கும். ஸோ இப்போ இதான் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் டோர் அப்படின்னா, அந்த அப்பார்ட்மெண்ட் டோர்ல இப்படி நல்லா சாஞ்சி குடிச்சு மட்டையாகி வந்து நம்ம மயில் கேரக்டர் வந்து படுத்து கிடப்பான். இவளுக்கு வந்து அப்போ மயில்னா யாருமே வந்து தெரியாது. ஸோ இவள் வந்து இவளோட பிரதர் கிட்ட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி வீட்டில் வந்து யாரும் படுத்து கிடப்பான். ஸோ இவளோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இவளோட பிரதரா இருக்கட்டும், அப்புறம் நம்ம மேல் ப்ரொட்டாகனிஸ்ட் ஆகும், 2 பேருமே வந்து பைலட்டா வந்து இருப்பானுங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து கொலீக்ஸ்/ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் நம்ம மயிலோட பர்சனல் லைஃப் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான், இவனோட சைல்டுஹுட் எப்படி இருந்துச்சு எதுவுமே வந்து தெரியாது. கரண்ட்ல இவன் எப்படி இருக்கான் அது மட்டும் தான் தெரியும். இவங்க ஜாப் போனதுலேருந்து மயில்னா யாரு அப்படின்றது மட்டும்தான் இவனோட நம்ம டேட்டோட பிரதருக்கு வந்து தெரியும். ஸோ இவன் வந்து இந்த மாதிரி ஒருத்தன் குடிச்சிட்டு படுத்து கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பிரதர் கிட்ட வந்து சொல்லுவாள். இவன் கிட்ட கீ இருக்கும், பட் இவனோட பிரதர் வந்து அவனோட ஒர்க்கில் வந்து இருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து வர மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தா வந்து இவளுக்கு வந்து தெரியும் அவங்க வெளியே படுத்து கிடக்கிறது வந்து மயில் இவளோட பிரதரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்படியே வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து போவோம். செகண்ட் சாப்டர் வந்து நம்ம மயில் கேரக்டர் வந்து மயிலோட பிஓவில இருந்து இருக்கும். ஸோ மயிலோட பிஓவி வந்து நம்ம அதே சொன்ன மாதிரி எல்லாமே அவனோட பாஸ்ட் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அவனோட லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இருக்கும். நான் வந்து இது வந்து அவனோட அந்த மயிலோட என்டையர் பிஓவி அவனோட சாப்டர்ஸ் வந்து நான் பிரீஃபா வந்து சொல்லிடுறேன். ஸோ மயில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ரேச்சல் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பான். அது வந்து டபுள் சைட் லவ்வாக இருக்கும், 2 பேரும் கிரேசியாக வந்து லவ்ல வந்து இருப்பானுங்க. இந்த சைடு வந்து மயிலுக்கு வந்து அப்பா வந்து இருப்பாங்க, அம்மா வந்து இருக்க மாட்டாங்க, அப்பா மட்டும் உனக்கு இருப்பாங்க. இந்த சைடு ரேச்சலுக்கு வந்து அம்மா மட்டும் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து சிங்கிள் பேரண்ட் தான் வந்து இருப்பாங்க.
சடனாக ஒரு நாள் இவங்க 2 பேரோட பேரண்ட்டுமே வந்து ஒரு ஷாக்கிங்காக வந்து இவங்க 2 பேருக்கு இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு டேட் இதில் வந்து மீட் பண்ணி இவங்க 2 பேரண்ட்ஸ் அந்த 2 பேரோட பேரண்ட்ஸுமே வந்து மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் குண்டத்துக்கு போகிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ல தான் மீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காலேஜில் வந்து மீட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். காலேஜா ஸ்கூலான்னு ஐம் நாட் ஷுர். ஸோ மீட் பண்ணி அதுக்கடுத்து வந்து லவ் பண்ணியிருப்பாங்க நம்ம மயில். அதுக்கப்புறம் ஒரு ரேச்சல் கேரக்டர் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓகே நம்ம வந்து இனிமேல் பார்த்துக்க வேணாம், நம்ம வந்து க்ளோஸாக இருக்க வேணாம், ஏன்னா நம்ம 2 பேரும் ஸ்டெப் சிஸ்டர் மாதிரி ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு இருக்கும். பட் போக போய் இவங்களால அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாது. இவங்களுக்கு வந்து அது நம்ம பண்ணுறது வந்து ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ஓகே நம்ம வீட்டை விட்டு அலோவ் பண்ணலாம் சொல்லிட்டு இவங்களும் வீட்டை விட்டு போயிடலாம் அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணிருப்பாங்க. வீட்டில் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவானுங்க, அது ரொம்ப கிரேசியாக வந்து ஆகும். பிளாப்லாம் இப்படியே சொல்லிட்டு சண்டை போட்டு அப்படியே வந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரேச்சல் ப்ரெக்னென்ட் ஆயிடுவா. அந்த குழந்தைய வந்து அதுக்கடுத்து பழக்கம் இவங்களோட வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பானுங்க. அதுக்கடுத்து ஒரு நாள் வந்து அந்த குழந்தை இவன் அப்புறம் ரேச்சல் இவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்குமா, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த கார் ஆக்சிடென்ட்ல அந்த குழந்தை வந்து இறந்து போயிடும். ஸோ அந்த குழந்தை இறந்தோடனையும் அந்த குழந்தை பிறந்தப்பயே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸோட பிறந்திருக்கும். ஸோ அப்பயே வந்து ரேச்சல் வந்து ரொம்ப உடஞ்சு போய் வந்து இருந்திருப்பா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்து போயிருக்கும். அதுவும் அந்த குழந்தை இறந்தப்போ அது ஆக்சுவலாக ஒரு பிரிட்ஜில் இருந்து சைடு அந்த வண்டி வந்து அந்த கார் வந்து உள்ள விழுந்து ரிவரா அந்த இதில் வந்து விழுந்திருக்கும். விழுந்தப்போ இவன் வந்து அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் காப்பாற்றாம ரேச்சல் வந்து காப்பாற்றிருப்பான். ஸோ அந்த ரேச்சலை சேவ் பண்ண அந்த டைம்ல அந்த குழந்தை வந்து இறந்து போயிடும். ஸோ ரேச்சலால அதை வந்து இது பண்ணவே முடியாது. ஒவ்வொரு வாட்டி இவனை வந்து பார்க்குறப்பெல்லாம் அந்த குழந்தை இறந்து போனதான் ஞாபகம் இருக்கும். இவளுக்கு போக போக இவளோட கணக்கு வந்து இவன் வந்து அவனோட குழந்தைய வந்து இவன் தான் கொன்னான்ற மாதிரி ஆயிடும். மயில் தான் கொன்னான்ற மாதிரி ஆயிடும். ஸோ இவளால வந்து அதை தாங்க முடியாம ஒரு ஃபேஸ்ல வந்து எனக்கு வந்து இதுக்கு மேலே உன் ஃபேஸை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து நம்ம மயில் நம்ம மேல் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து விட்டுட்டு ரேச்சல் வந்து போயிடுவா. ஸோ இதான் வந்து இவனோட பாஸ்ட். இவனுக்கு அது அப்படியே ஒவ்வொரு நாள் போக போக இவனுக்குமே வந்து அவனோட குழந்தைய இறந்துருச்சு அப்படின்ற ஒரு இது இருந்தாலுமே இவனுக்கு வந்து ஒரு கில்ட் வந்து இருக்கும். நம்மளோட ஒய்ஃபும் வந்து இவளை விட்டுட்டு போயிட்டான், அவள் வந்து இப்படி வேற சொல்லிட்டு போயிட்டான்றது இவனால அது வந்து இது பண்ணவே முடியாது. ஸோ அந்த இதுல இருந்து அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து இவன் வந்து எப்படி சொல்றது, எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் வந்து போகாம யாரையுமே வந்து இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எதுலையுமே வந்து இல்லாம ஒரு லோனர் மாதிரி வந்து இவன் சுத்திட்டே வந்திருப்பான் நம்ம மயில் கேரக்டர். ஸோ இதை பத்தியுமே வந்து இவனோட பிரதர் நம்ம டேட்டோட பிரதருக்கு வந்து தெரியாது. ஸோ இதான் வந்து மயிலோட அதை 6 இயர்ஸ் முன்னாடி அவனோட லைஃப் வந்து நடந்திருக்கும். அதனாலதான் வந்து இப்போ இந்த குடிகார பக்கியா வந்து இவன் வந்து சுத்திட்டு இருப்பான். இந்த சைடு நம்ம டேட்டோட கேரக்டருக்கு வந்து மயில் வந்து அநியாயத்துக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் அதுக்கடுத்து வந்து இவனுக்குமே வந்து அவன் மேலே வந்து அவளை வந்து பிடிச்சிருக்கும்னா லைக் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் 2 பேருக்குமே வந்து பிடிச்சிருக்கும். மயிலுக்கும் வந்து இவ்வளோ பிடிச்சிருக்கும், இவனுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் ப்ரெசென்ட்ல. ஆனால் இவனுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அந்த இதுக்குள்ள போறதுக்கு வந்து சுத்தமாக எனர்ஜியே இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் ஆர் நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச் அந்த மாதிரி திங்குள்ள வந்து போனாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவான், எனக்கு வந்து என்னோட பாஸ்ட்டை பற்றியும் உனக்கு ஷேர் பண்ண முடியாது, என்னோட ஃபியூச்சர் பற்றியும் ஷேர் பண்ண முடியாது. உனக்கு வந்து இது ஓகே சொல்லுவா, இவளும் ஓகே சொல்லுவா. பட் த திங் இஸ் இவளுக்கு வந்து அவன் மேலே வந்து ஒரு ஒரு கிரேசி லவ் அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்க்கும் மேலே வந்து இவன் கிட்ட வந்து இவளுக்கு வந்து ஒரு திங் வந்து இருக்கும். பட் இவனுக்கு வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்றான்றதுனால இவளும் நம்ம டேட்ன்ற கேரக்டர் இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதை கூட வந்து இது பண்ணலாம். இது வரைக்கும் எனக்கு இந்த நாவல்ல வந்து நான் டீனேஜ்ல ரெட் பண்ணப்பையா இருக்கட்டும் இப்போ ரெட் பண்ணப்பையா இருக்கட்டும், இது வரைக்கும் ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன். இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் இல்லை, எந்த ஒப்பீனியன் சேஞ்ச் எதுவுமே வந்து இல்லை. ஓகே, டேட் வந்து எதோ பண்ணா மேபி அவங்க அந்த நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச் அதுக்குள்ள போனது வேணாம். ஆனால் மேபி கிரேசியா வந்திருக்கலாம், பிரதரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாட் எவர் அந்த அளவுக்கு. ஆனால் அது கிரேசியா இல்லை. எந்த பாயிண்ட்ல இது ரொம்ப கிரேசி ஆச்சுன்னா, இவங்க ஒருக்கா வந்து லவ் மேக் பண்றப்போ இவன் எப்பயுமே வந்து குடிச்சிட்டு வந்து ரேச்சல் அப்படி சொல்லிட்டு மோன் பண்ணிட்டே இருப்பான். லைக் சாரி மோன்ல உனக்கு வந்து முணங்கிட்டே இருப்பான், நார்மல் பண்ணிட்டே வந்திருப்பான். இவன் ஒரு நாள் வந்து இவன் லவ் மேக் பண்ணிருக்கப்போ இவன் வந்துட்டு இவளோட நேம் வந்து ஆக்சுவலா செக்ஸ் பண்றப்போ இவளோட நேம் வந்து சொல்லாம ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் இது பண்ணுவான். மேன் அந்த சீனை வந்து இல்லை அதுக்கப்புறம் இந்த நாவலை வந்து ஓகே ஒரு அந்த மொமெண்ட்ல இருந்து அவனை இது பண்ணியிருந்தான். இந்த நாவலை வந்து எந்த ஆங்கிள்லையுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. பட் டேட் வந்து அங்கே வந்து இட்ஸ் நாட் அ பிக் திங் பிகாஸ் ஐ லவ் ஹிம் அப்படின்ற மாதிரி அது வந்து இவன் வந்து இல்லை இவளுக்கு வந்து அது அஃபெண்ட் ஆகும். டேட்க்கு வந்து இவன் அப்படி பண்ணப்போ அந்த அஃபெண்ட் ஆகும். இவளுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும், இவளுக்கு வந்து எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும். பட் இவன் வந்து லவ் பண்றான், அவனை வந்து லவ் பண்ணான்ற ரீசனுக்காக அது எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுட்டு அவன் கிட்ட திருப்பி போய் வந்து நார்மலா வந்து இருப்பானுங்க. ஸோ இப்படியே தான் வந்து போவோம். எனக்கு அந்த திங்கம் வந்து என்னால நவ் ஐ காண்ட் ஸ்டாண்ட் இட் மேன். நவ் ஐ காண்ட் லைக் ஐ லிட்டரலி காண்ட் ஸ்டாண்ட் தட் ஷிட்.
நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த பர்சனை பார்க்குறப்போ எனக்குலாம் வந்து இன்னும் என்னால் வந்து அதை இமேஜின் கூட பண்ண முடியல. அந்த டைமில் வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து டேட்டோட பிஓவில தான் பார்த்தோம். நம்மளோட அந்த சொந்த பிரெயினை வந்து யூஸ் பண்ணலாம். வாட் எவர் நான் யூஜில் இருக்கிறப்போ டேட் மாதிரி தான் நானும் வந்து இது பண்ணேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ திருப்பி அதை பார்க்குறப்போ டூட் ஹவ் குட் யூ மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இவனுக்கு வந்து ஸ்டார்ட்லேருந்து தெரியும் இவளுக்கு வந்து இவன் ஜஸ்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்காக மட்டும் இவன் கூட இல்லை அப்படின்றது மயிலுக்கு ஸ்டார்ட்ல இருந்தே வந்து தெரியும். அது தெரிஞ்சும் வந்து ஓகே அந்நேரம் வந்து அவன் ஃபக்ட் பண்ணா என்னதான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாம ஸ்டில் அவன் வந்து அவளை ஹர்ட் பண்ணான். ஸோ எனக்கு இப்போ வந்து பார்க்குறப்போ மயில் வந்து டோட்டலாக ஒரு ஃபக்ட் அப் கேரக்டர், டோட்டல் ரெட் ஃபிளாக் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த டைமில் வந்து எனக்கு மயில் ஹீஸ் ஹேண்ட்ஸம் இவன் வந்து ஏன்னா இவன் லாஸ்ட் எண்ட்லலாம் வந்து இவன் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரியே வந்து பண்ணிட்டு இருந்தான். இவகிட்ட வந்து காலில் விழுந்து சாரி கேட்குறது, நான் ஒன்று இதை வந்து நான் சொன்னால் வந்து இன்னும் ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும், பட் ஸ்டில் நான் ஒன்று தான் வந்து லவ் பண்ணுறேன், உங்க கூட தான் வந்து என்னோட ஃபார்வர் வந்து இருக்கும்னு நினைக்கிறப்பல அந்த லாஸ்ட்டு டயலாக் போடுவான். எனக்கு அது ஃபர்ஸ்ட் லைக் அந்த டிவி நோட்ல இருக்கப்போ அதை பண்ணப்போ ஓகே எல்லாருக்குமே வந்து மிஸ்டேக்ஸ் வந்து மேக் பண்ண தான் செய்வாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுவாங்கன்றதுக்காக நமக்கு இன்னும் நமக்கு அன்கம்ஃபர்டபுளா ஒரு அந்த மிஸ்டேக் வந்து நமக்கு அது எப்படி ஃபீல் பண்ண வைக்குதுன்றது வந்து தூக்கி போட்டுட்டு அந்த பர்சன் வந்து இப்போ நல்லவங்களாம் திரும்பி வர்றாங்கன்றதுக்காக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணுன்றது வந்து இன்னும் தட்ஸ் நாட் ஃபேர் ஆக்சுவலி. அவன் வந்துட்டு திரும்பி வந்தான்றதுக்காக நம்ம வந்து நம்மளோட செல்ஃபை வந்து தூக்கி போடணும், நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து தூக்கி போட்டுட்டு அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ணணுன்றது வந்து இல்லை. டேட் வந்து அப்படி பண்ணாலானும் தெரியல, பட் அப்படி வந்து ஃபர்கிவ் பண்ண முடியுமா, அவர் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா, அதோ. ஸோ இவங்க லாஸ்ட் எண்டில் வந்து யார் இவங்க 2 பேரும் வந்து சேருவானுங்களா மாட்டாங்களா, இவங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்லேருந்து ரியல் லவ்வர்ஸாக வந்து மாறுவானுங்களா, அந்த மாதிரி இருக்கிறதா வந்து இந்த அக்லி லவ் நாவலை. ஸோ இப்போ அதில் எனக்கு பிடிக்காத திங் என்னோட ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆனது. லவ் வந்து இருக்கலாம், ஆனால் இவ்வளோ கிரேசியான லவ் வந்து இருக்கக்கூடாது. லைக் அந்த டைம்ல வந்து லைக் நான் யூஜில் இருக்கப்போ ரெட் பண்ணப்போ ஓகே அந்த திங் வந்து வியர்டாக இருந்துச்சு, கிரேசியாக இருந்துச்சு, பட் ஸ்டில் தட் இஸ் லவ் வேணும், அங்கே வந்து லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டேட் மாதிரியே வந்து அப்படி சொல்லிட்டு வந்து அந்த நாவலை வந்து நான் ரெட் பண்ணேன். அந்த மயிலண்ட கேரக்டருமே எனக்கு அப்போ பிடிச்சிருந்துச்சு. பட் இப்போ செகண்ட் டைம் இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ரெட் பண்ணப்போ இப்போ எனக்கு ரெட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அதை வந்து சுத்தமாக வந்து ஐ காண்ட் பேர் தட் ஷிட். எனக்கு அதில் இருந்தே வந்து சாப்டர் க்ளோஸ். அவன் வந்து எவ்வளோ வந்து பெக் பண்ணாலும் எவ்வளோ அவன் இது பண்ணாலும் வந்து இது பண்ண முடியாது. அவன் நல்லவனாவே இது பண்ணாலும் எனக்கு வந்து யூனோ ஓகே நான் வந்து இங்கே நான் வந்து ஏதோ டேட் நான் தான் வந்து இந்த இது இப்போ வந்து டேட் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் எவர் எனக்கு வந்து இப்போ இருக்க ஒப்பீனியன் வந்து இந்த பிளாட் வந்து டோட்டல் ஃபக்ட் அப் பிளாட். அந்த டைமில் வந்து இந்த பிளாட்டை நான் என்ஜாய் பண்ணேன், பட் நவ் ஐ காண்ட் என்ஜாய் இட், ஐ குடன்ட் என்ஜாய் திஸ் ஷிட் அப்படின்ற மாதிரி நவ் ஐ ஃபீல், நவ் ஐ மை ஒப்பீனியன் ஹஸ் சேஞ்ச். சரி எனக்கு ஒரு சேஞ்ச் ஆகாத ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தரோட அந்த டபுள் பிஓவிஸாக இருக்கட்டும் ஒரு இந்த ஆத்தரோட ரைட்டிங் வந்து ஆக்சுவலி லைக் ஒரு ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக நம்மளை எப்படி நம்ம வந்து எழுதுனா ஒருத்தவங்களுக்கு வந்து அதை பிஞ்ச் ரீட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஒரு 2-3 செட்டிங்ஸ்லேயே வந்து ஒரு என்டையர் நாவல் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த கான்டெம்பரரி ரொமான்ஸ் ரைட்டர் அப்படின்றத வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி வந்து இந்த ஆத்தர் வந்து எழுதிப்பா. ஸோ எழுதியிருப்பாங்க. அது எனக்கு அப்பையா இருக்கட்டும் ஒரு இப்போ நான் அதை ரைட் பண்ணப்போ சரி அதில் வந்து எனக்கு ஒப்பீனியனில் வந்து எந்த சேஞ்சுமே வந்து இல்லை. ஸோ இதான் வந்து இந்த அக்லி லவ் நாவல். உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னா இந்த நாவலை வந்து கேன் ரீட் இட் அண்ட் ரெட் பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணலாம். நீங்கள் வந்து மயில் வந்து க்ரீன் ஃப்ளாக்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா ரெட் ஃப்ளாக்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா எல்லோ ஃப்ளாக்னு நினைக்கிறீங்களா, எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹியூமன் தானே நீலாம் மனுஷன் தாண்டா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீவே தான் நந்தினி ஷானிங்க. நன்றி, வணக்கம்.